நாமளா போய் ஒருத்தர் காலில் விழுந்து வாங்கினா அது ஆசீர்வாதம். அவங்களா வந்து நம்மளை போட்டு மிதிச்சாங்கன்னா அது நமக்கு அவமானம். ஆமா, யாரு காலில் போய் விழுக போறா? யார் ஆசீர்வாதம் வாங்க போறா? யாரு மிதிக்க போறா? நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு அப்படி என்ன நடக்க போகுது? நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் மகர ராசியில சஞ்சரிச்சுட்டு இருந்த சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக போறாரு. அங்கிருந்து ஒரு 25 நாள், ஒரு மாசம் வரைக்கும் அங்க இருப்பாரு. சுக்கிரன் கும்பத்துக்கு போறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நாளைக்கு சுக்கிரன் கும்ப ராசிக்கு போறதுனால 2 ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு மாசம் ஊரறிய 4 பேர் காலில் போய் விழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஊரறிய 4 பேர் காலில் போய் விழணும்னா 2 விஷயத்துக்காக விழலாம். ஒன்று, ஒரு பெரிய மனுஷனை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். இல்லை